பிரச்சனை தீர்க்க ஆளுங்கட்சி தலைமையில அனைத்து கட்சி கூட்டம். 5வது நாளா அதிமுகவோட ஆலோசனை கூட்டம். இதுக்கு மத்தியில காலை உணவு திட்டத்தோட விரிவாக்கம். தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. 5வது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னதால ஆளுங்கட்சி, ஆதரவு கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த காலை உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தா, யார் அமல்படுத்தினா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. காமராஜருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த நாள்ல இந்த திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல இந்த திட்டத்தை தொடக்கி வச்சுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குழந்தைங்க கூட உட்காந்து உணவு பரிமாறி அதே மாதிரி அவர் குழந்தைகளுக்கு ஊட்டியும் விட்டுருக்காரு. அப்படி ஊட்டி விட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைகிட்ட கேட்டிருக்காரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லியிருக்கு, நீங்க தான் ஸ்டாலின் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்டாலின் தாத்தாலாம் சொல்லக்கூடாது, ஸ்டாலின்னே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராமா. அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் அரசியல் பேசாம இருக்க முடியுமா? அதனால கல்விக்காக எப்பவுமே நாங்க துணை நிற்போம், கல்விக்கு ஏதாவது தடங்கள் வந்தா அந்த இடத்துல நாங்க எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் டைலாக்கும் கொடுத்திருக்காரு. திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. நீட் தேர்வை நான் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு, கேள்வி கேட்குது. பாஜக தலைவர் அண்ணாமலை காமராஜரோட பிறந்தநாள் விழாவை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அதாவது இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. காலை உணவு திட்டம் மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு, மத்திய அரசோட பேரை மாநில அரசு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறாங்க. 2020 புதிய கல்விக் கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை, எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம். அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம், ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், உலகத்துல யாருமே இல்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது. காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும், அது அரசியல் பண்ணக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும். ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இதுவரைக்கும் எந்தெந்த மாநில அரசுகள்ல இந்த காலை உணவு திட்டம் செயல்படுது அப்படிங்கறத சொல்லாமே போயிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதிய உணவை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார், காலை உணவை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றி. செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே திருநாவுக்கரசர் அவர்கள் அப்படி நைஸா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூவ் ஆகுறாரு. முதல்வர் ஸ்டாலின் பேரை சொன்ன உடனே அப்படி திருப்பி அட்டென்ஷன்ல நின்னுட்டாரு. மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். சத்துணவு திட்டம் அப்படின்னாலே எம்ஜிஆர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர், அதை விரிவுபடுத்தினது எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விரிவுபடுத்தினது ஜெயலலிதா அவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலிட்டு இருக்காரு அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள். புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், அதை விரிவுபடுத்தினார். புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாவே யார் காமராஜர் ஆட்சியை செய்யறாங்க அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் நாங்க தான் காமராஜர் ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களும் பெருந்தலைவருடைய ஆட்சியை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து புரட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை நிலைநாட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா. அதே மாதிரி அவர் வழியில் எங்களுடைய எடப்பாடியார் மிகப்பெரிய அளவுக்கு 11 ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். 27 பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி, இப்படி எண்ணற்ற கல்வியை கொண்டு வந்தார். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை இந்த தமிழகத்தில் நிலைநாட்டியிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. சென்னை அதிமுக தலைமையத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவோட ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு வருது. அதுல மதுரை தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அப்போ மதுரையில ஓட்டே நம்ம வாங்கல, இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சலசலப்பு நடந்திருக்கு. அதுல செல்லூர் ராஜு அண்ணனை பத்தி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாமா. இது சம்பந்தமா ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட கேட்கும்போது அப்படி ஒரு ஆடியோ நான் பார்க்கல. அது நான் நேற்று பூரா வெளியே ஒரு இடத்துல இருந்தேன், எங்கள் தலைவரே தொடர்பு கொண்டார் தெரியல.
நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட தகவல் சொல்கிறேன். அதாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. அதான் நான் பார்த்துட்டு என்னன்ற அது என்ன. நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம், நாங்கள் களப்பணி ஆட்டுறோம், ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை. நாங்களும் கூவி தாப்பா அழைச்சோம். வெயிலில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. இபிஎஸ் அவர்கள் கூட போகும்போது சொல்லிட்டே போனாராமா, அதாவது 800 கோடி அளவுக்கு வந்து நாங்கள் மதுரைக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம், ஆனால் அதெல்லாம் ஏன் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. இதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் எப்பயும் போல அவரோட பாணியிலேயே வந்து பதில் சொல்லியிருக்காரு. 8000 கோடிக்கு மேலே நிதிகளை வாங்கி சென்றாரு, ஆனால் இந்த ஊரில் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னார். நான் காமராஜர், நாங்கள் புரட்சி தலைவர் அம்மாவா? மதுரை அதிமுக கோட்டை, அந்த கோட்டையிலேயே ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் ஒரு புது விதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை, அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே. எங்க மேல யாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல, ஆனா நாங்க கட்சி பணிகள் எல்லாம் கரெக்டா தான் செஞ்சோம், ஆனா மக்கள் மாத்தி ஓட்ட போட்டுட்டாங்க, அதனாலதான் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனையும் சொல்லியிருக்காரு. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை, எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம், அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. எல்லாத்திட்டும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு அரை பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் திருச்சியில் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நடந்திருக்கு. இது வந்து பார்க்கும்போது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு மாநாடே நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கலந்திருக்காரு, டிடிவி அவர்கள் கலந்திருக்காரு, இன்னும் முக்கிய தலைவர்கள்லாம் கலந்திருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் காணோம், எங்கேயோ ஒரு முக்கியமான வேலையை போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஜி.கே. வாசன் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பெருந்தலைவர் புகழ்பாட நடைபெறும் இந்த கூட்டத்திலே ஒரு முக்கிய செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் என்பது அவசியம் மட்டுமல்ல, அவசரம் என்பதை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். 2026 நம்ம கண்டிப்பா அதுக்கு இப்ப இருந்தே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்றாரு. நமது பயணம் இலக்கு 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகள் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் தன்னோட கட்சி மட்டும் இல்லாம அதிமுகவை பத்தி இன்டைரக்டாவும் பேசியிருக்காரு. அதனால அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு. அங்க பாவம் தொண்டர்கள் ரெட்டையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள். ரீசெண்டா விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் நடந்துச்சு, அங்க டிடி தினகரன் அவர்கள் பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு. அப்படி போயிட்டு திரும்பி பிரச்சாரம் முடிச்சு கீழே வரும்போது அதிமுக நிர்வாகிகள்லாம் வந்து அவரை பார்த்து சந்திச்சு பேசினாங்களாமா. நெம்மூர் இன்னொன்னு அதான் இந்த 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிமிக்க நிர்வாகிகள், ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க வந்து அங்கே பாமக கூட்டத்திலே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இது வந்து நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை, இது நடந்தது. அவர்கள்ட்ட சொன்னது எங்கள் ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான். அதிமுகவும் நாம் தமிழர் கூட்டணி வைக்க போறாங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு என்டிஏ பத்தி வேணா கேளுங்க, மற்றதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அதை பற்றிலாம் தெரியல, மற்ற கட்சிகள் கூட்டணியை பற்றி நம்ம பேசுறோம்னா என்னிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் வந்து திமுக ஆட்சி காமராஜருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. இதுக்கு கிண்டல் பண்ற விதமா அண்ணாமலை அவர்கள் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. அண்ணாமலைக்கு காமராஜரை பற்றி என்ன தெரியும்? அவருக்கு காமராஜரை பற்றியும் தெரியாது, பெரியாரை பற்றியும் தெரியாது, அண்ணாவை பற்றியும் தெரியாது, நம்முடைய எம்ஜிஆரை பற்றியும் தெரியாது, ஜெயலலிதாவை பற்றியும் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் பழனிசாமி தான். ஆகவே அண்ணாமலை தனக்கு தெரியாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கின்றேன். வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய தோல்வி அடைந்த இன்னும் மோடி எவ்வளவு சோகமாக இருக்கின்றாரு, அவருக்கு போய் ஆறுதல் சொல்லலாம் என்று சென்றால் நன்றாக இருக்கும். தமிழகத்துல அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே 5 அடி வளர்ந்துருக்காருல்ல. அமைச்சரா இருந்தாலும் நகைச்சுவை வரத்தானே செய்யும். அவர் ஏற்கனவே 5 அடி வளர்ந்துருக்காருல்ல.
இந்தியாவில் ரீசெண்டாக நடந்த 13 தொகுதியோட இடைத்தேர்தலில் 2 தொகுதியில தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை, மறுநாடு கிடைத்தது. இப்போது 13 சட்டமன்றங்களுக்கு நடந்த தேர்தலில் 10 இடத்தில் பாஜக இழந்து அதை இந்த இந்திய கூட்டணி கைப்பற்றுகிறது சொன்னால் இனியாவது இந்த பொய்யை பேசி அரசியல் நடத்துறது அவங்க நடத்துங்க. மத்திய அரசோட விவசாயிகளுக்கு உதவி தரும் திட்டத்தில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இதுக்கு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் நீங்க ஒன்றிய அரசுடைய திட்டத்தில் தவறு இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒன்றிய அரசு நீங்க குற்றம் சொல்லணுமா, மாநில அரசு குற்றம் சொல்லணுமா? இந்த கேள்வி நீங்க அண்ணாமலைகிட்ட கேளுங்க. இது ஒன்றிய அரசுடைய திட்டம். நீங்க வந்தே பாரத் ட்ரெயின் விட்டா நாங்க கொண்டு வந்து ட்ரெயின்னு சொல்லுங்க. ஆனா இந்த விவசாயிகளுக்கான இந்த காப்பீட்டு திட்டத்தில் தவறு இருந்ததுன்னா அது மாநில அரசுன்னு சொல்ல முடியுமா? ஒன்றிய அரசு திட்டம்னா ஒன்றிய அரசு தான் பொறுப்பெடுக்கணும். காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது பங்காளி சண்டை கிடையாது. இதை மத்திய அரசு தான் கண்காணிச்சு அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு. 2 மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதில் மத்திய அரசு தான் தலையிட்டு அதில் ஒரு முடிவை காண வேண்டும். அதுக்கு ஒன்றிய அரசுக்கு தான் உரிமையை தவிர நாங்கள் 2 பேரும் போய் நேராக பேசிக்கிறது இல்லை. இது பங்காளிகள் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் சொத்து தகராறு கிடையாது, பேசிக்கிட்டு இருக்கலாம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால இந்த அரசை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் யார் எப்படி என்ன நினைச்சாலும் இந்த அரசை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. கோவிச்சு கலைக்கலாம் முடியாது. அங்கே பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும். அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டியும் கிடையாது. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு போட்டு அங்கே தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்தாங்கன்னா கூட அந்த தீர்மானம் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போய் வாதாடி பெற்று வர முடியும். எனவே இந்த அரசை கலைக்குவதற்கு அவர்களால் முடியாது. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது. எனவே இங்கே மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசை அசைக்க எந்த சக்தியாலும் முடியாது. எப்பயுமே கடிபோடும் நம்மளுடைய இடி என்ன, இன்னைக்கு என்ன சிறப்புரை ஆற்ற போறார் அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடாத மழை விடாமல் சத்தமாக பெய்தாலும் இடி இடிக்கும் சத்தத்தை கேட்டால் போதும், இரைச்சல் போடும் மழையே அடங்கும் போது அடங்காமல் ஆட்டம் போட்டு இடியின் ஆட்டத்தை அடக்கி விடலாம் என்று நினைப்பவர்கள் ஆட்டத்தை அடக்கி விடுவான் இடிதான். எனக்கு அரசியலில் எதிரிகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய, அப்படி இருக்கும் இந்த இடியின் ஆளுமை தெரியாமல் என் எதிரே மேடை போட்டு பேசி என்னை வம்புக்கு இழுக்கலாமா? எழுத தெரியும் என்ற ஆணவத்தால் கண்டபடி எழுதுவதும் எனக்கு எதிராக பிரச்சனையை தூண்டி விடுவதுமாக இருந்தால் இடி பொங்கி எழுந்து போருக்கு கிளம்பிவிடும். இப்படி என்னை ஆளாளுக்கு அடித்து விட்டு போவதற்கு இடி ஒன்றும் கோயில் மணி அல்ல. பொறுத்து கொண்டு போவேன் என்று நினைத்தால் சமுத்திரமாக பொங்கிவிடும். எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் தேவை. அதற்காக இடியின் மறுபக்கத்தை தோண்டி துருவி எடுத்து எல்லை மீறி தொல்லைகள் கொடுக்கலாமா? எனக்கே தெரியாத இன்னொரு இடி எனக்குள்ளே ஒளிந்திருப்பவனை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட நினைத்தால் இடி எரிமலையாக வெடித்து சிதறிவிட மாட்டானா? எனக்கு ஒரு அவமானம் நேர்ந்தால் கொதித்து விட மாட்டானா? சிலந்தி வலை வீசி சிங்கத்தை பிடித்து விளையாடலாம் என்று சிறுத்தை புலி எல்லாம் கனவு கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அடிபணிய கூடியவன் இல்லை. இடி துணிந்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இமயத்தை நோக்கித்தான் இருந்து கொண்டிருக்கும். எனக்கு துதி பாடுவதும் பிடிக்காது. என்னை எதிர்த்து பின்பாட்டு பாடுபவர்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கும். எனக்கு பிடிக்காததை பிடித்தது போல் செய்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் என்னதான் குள்ளநரிகள் போல் தந்திரம் செய்தாலும் மந்திரத்தால் மாங்காயை விழ வைக்க முடியும். இந்த மணல் கோட்டை கட்டியவர்களால் இடியின் இரும்பு கோட்டை பிடித்து கொடைமடக்கி போன்றவர்கள் கொடியேற்ற முடியுமா? என் இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுவான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.